நீ என் புத்துரு போட்டிருக்க வேஷம் அந்த வேஷம் எத்தனை நேரம் வாங்கினு சொல்ல என்ன லூசி போய் இடத்துக்கு வந்தது என்னக்கா இருடா நாங்க பேசிக்கும் போது யாரும் நிறைய கூடாது இடம் ஒண்ணு ஒண்ணு ஆமா சிவந்து இடம் எங்கடா நீங்க கலருக்கு வந்திருக்கீங்க. கலர் கம்பெனினா காளிமார்க்கா கலர் செய்ய வந்திருக்கியா? ஓ புதுரு கலகம் என்றால் எமக்கு தெரியாது, நான் காட்டுவாசி. என்ன கலகம்? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வந்திருக்கியா? இன்னைக்கு முகூர்த்தம் கிடையாது, சமயக்காரன் கூட போயிட்டேன். ஆணில வச்சுக்கிறோமா? ஏன்னா எங்கிட்ட நகை இல்லை, நீ எப்படி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம்? நீ ஜாமியால இருக்கலாம். முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் பண்றதுக்கு யாரு உங்களுக்கு இது கொடுத்தா? பத்திரிக்கை கொடுத்தா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்யணும். என் நாடகத்தை உட்காந்து பார்த்தாலே சிரிப்பேன். நான் பயப்படுறேன் ஓகே. நீ யாரையா? போரையும் பவுடர் வைக்கிறோம். ஒண்ணு பண்ணல மிஸ்டர் ஓனே மாட்டேன். என்ன காயம் பண்ணிருக்க? என்ன காயம் பண்ணிருக்க? என்ன பக்காவ பார்த்து நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்? என்ன காயம் பண்ற? பக்காவ பார்த்து வந்துருக்கல. அவனுக்கு ஆமா பணி கொடுத்து வேணா கொடுத்து. நீ போய் யாரு பேசுற? சாமி ஆடா பச்சை வாடா. புரிய கெடுத்து விட்டாங்க. இவனை யாரை எழுதிட்டு சாமியே சாமி அங்க கொல்ல முடியாது, அப்படியே இருக்கிறா. வார்த்தை பெருமையா ஐயோ பாடம் சொல்ற வாடா. சாமி வேஷம் போட்டுக்காரனே, அவரை மன்னித்து விடுங்கள், பெயில் செய்து விடுங்கள் சார். எங்க அண்ணன் யோசிப்பேன். இப்ப ரோடு அளந்திருக்காரு, நாளைக்கு வேகத்தில் பயப்படாதீங்க. அவன் அப்படிதான் இன்னைக்கு மெண்டல் மாத்திரம் போடாமட்டேன். அட்டை தீர்ந்து வச்சு நாளைக்கு அப்போலோ வாங்கினேன். உங்க ஊரை தெரிஞ்சுக்கலாமா? அதுக்குள்ள ஒரு 3 நேரத்தில் இருக்கிற அதுக்குள்ள எவ்வளவு போய் காலையில வந்து கடை பார்த்துட்டு இல்லை. அதுக்குள்ள சொல்ற எப்பயா வாங்கி கொடுத்த நீ? நீ உங்க அப்பாவோட இல்ல உங்க அண்ணன் கூட இல்லையா? அப்பாவோட குட்டையை வெட்டு காட்டு. அதே சின்ன புத்தூர் பத்தியா வருது, அது போய் கேள்வி கேட்கலையா? சரி பேசுறிய தேங்காய் உடைக்காம சாமி எந்த கோயில் சொல்லு? உடைக்காம அபிஷேகம் செய்வோம் எந்த கோயில் சொல்லு? நான் ராஜியா போயிட்டேன். நான் பொண்ணு பொண்ணு குட்டை பாத்தியாடா? தேங்காய் உடைக்கு அபிஷேகம் இங்க இங்கயா? இப்ப நான் நாள் தேங்காயை உடைக்காமல் அபிஷேகம் செய்யக்கூடிய கோவில் எந்த கோவில்? அதான் கேட்கிறேன். மொத்த கோயிலுக்கு தேங்காய் வர்றது எந்த ஊர்? என்ன கேட்டாருங்க? என்ன கேட்டாரு? மொத்தமா கோயிலுக்கு போற தேங்காய் எங்க இருந்து வந்து ஏத்துறாரு சொல்லுங்க. தென்னை மரத்துல இருந்து
எனக்கு வீட்டுல ஆடு இருந்துச்சு, நான் போயிட்டு வரேன். அந்த ஆள் எனக்கு என்னுடைய நான் போய் பார்த்துட்டு வாடா. மனிதனுடைய அன்றாட எரியக்கூடிய பிணத்தினுடைய சாம்பலை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். எந்த கோயில்? சரியா? மனிதனுடைய பிரேயத்தை எரிக்கிறார்கள், அதுல இருந்து எரியக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து பிரசாதமா கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. கிடையாது. தேங்காய். தேங்காய் என்பது ஆமா எல்லா ஆலயத்திலும் உடைப்பார். ஆமா. இந்த தேங்காய் எப்ப உடைக்க மாட்டார் என்றால் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்ற போது யாருமே தேங்காய் உடைத்து அபிஷேகம் பண்ணுவது அது ஒரு காரணம். தாங்கள் கூறுவது போல ஆலயம் இருக்கிறது. ஆமாயா. வேப்பிலை ஒரு பக்கம் இனிக்கும் ஒரு பக்கம் கசக்கும் அப்படின்னு ஒரு மறை இருக்கிறது ஒரு கோயில். ஆமா அந்த இருக்கு இருக்கு. ஆமா வெள்ளை கட்டி இனிக்கும், சீனி இனிக்கும், எல்லாமே இனிக்கும். வேப்பை இலை, வேப்பை கொட்டை. நீ பேசுறீங்க எனக்கு அப்புறம் தர மாட்டியா? நான் என்ன பாரு வரல. என்ன பதிலே என்ன பதில தேங்காய் உடைக்காத அபிஷேகம் செய்யாத கோவில் எங்க அந்த இருக்கு? கோயில்ல அருவாளுக்காக வந்து உடைக்காம வச்சிருக்காங்க. இது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த கேள்வி பதில் இல்லையா? அதுதான் இல்லையா? ஸ்ரீரகம் விஷ்ணு தூங்குறானா, உடைச்சா எந்திரிச்சுடுவான்னு அதை திரும்பி அபிஷேகம் செய்து போவாயா? இது கூட தெரியாம இருக்கியா? எல்லாருமே இந்த கேள்வி. ஆமா ஆமா ஆமா. நீ எங்க இங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக வேணாமா? இங்க என்ன அதிசயமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்கு நேரம் போய் பிடிச்சி கண்டுபிடிச்சு வாங்க உண்மையிலே தெரியாத ரெண்டு பேருக்கு. மனிதனுடைய சாம்பலை பிரசாதமா கொடுக்கக்கூடியது உஜ்ஜயினி மகா காளீஸ்வரர் ஆலயம். அதுதான் மனிதனுடைய சாம்பலை பிரசாதமா கொடுப்பாங்க. ஆமா உங்க ஊர் மேலும் சொல்றீங்க. ஆமா. என்ன சொல்லுங்க? களம். நீ வந்தவனே நான் கலாம். என் பேர் நாரதர் மகாமுனிவர். எங்க அப்பா பேர் பிரம்மன். படைப்பு 4 வகை யோனி, முட்டை, விருந்து, கரு. நான்கு வகை யோனியா? 4 வகை யோனியா? நாராயணா நாராயணா நாராயணா. 4 வகை யோனியா? ஒரு மணி மண்டை போடுறாரு, காசு தர மாட்டாங்க. 4 வகை யோனி படைப்பு எங்க அப்பாயா? படிச்சவர் எங்க அப்பா. உன்னை படிச்சவர் எங்க அப்பா. உன்னை படிச்சவர் எங்க அப்பா. உன்னை படிச்சவர் எங்க அப்பா. உன்னை படிச்சவர் எங்க அப்பா தாயா. உன் நாட்டுல குடியிருக்காளே தலைவாரி சரஸ்வதி என் தாய். எங்க அப்பா. உன்னை படிச்சவர் எங்க அப்பா. என்னைய படிச்சவர் எங்க அப்பா. எங்க அப்பா எங்க உங்க அப்பா எங்க வந்து இருந்தாரு என்னை படிக்கிறதுக்கு? அண்ணன் பதவி இருந்தாரா? போங்க. நீ போடா. கூப்பிட்டு நான் எங்க அப்பா தான் என்னை படுத்துருக்காங்க வந்து நீ உங்க அப்பா என்னை படுத்துருக்காங்க என்னை அதிக கொடுத்துருக்காங்க போட்டுருக்கேன். விலங்குகளை படைப்பவர் எங்க அப்பா. 4 வகை யோனி, முட்டை, விந்து, கரு, வேர்வை. 4 படைப்பவர் எங்க அப்பா. 7 வகை தோற்றம், 84 சீவராசிகளும் படிச்சது எங்க அப்பாயா. என்னை படுத்தது உங்க அப்பா தான். உங்களை படுத்தது எங்க அப்பா. தம்பியை படுத்தது எங்க அப்பா. வார
போட்டு போவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் சின்ன வயசுல எப்படி சிறுசா தானே கடவுள் நாம உருவாக்கி இருக்கு. என் தாய் பேர் கலைவாணி சரஸ்வதி. உன் நாட்டில் குடியிருப்பது என் தாய்யா, என் நாட்டில் குடியிருப்பது என் தாய்யா. ஆத்தா இருக்கிறது நம்ம நம்மன்னு அரிக்கிற ஆட்டு ஏனே சார் இதோடைய தன்மை குடும்பத்து குடும்பைவது சிறியதை பெரியாக்குவது கண்ணிலே நடக்கும். ஐயா சாமி, நீங்க கூடு விட்டு கூடுதல் ஆயிடுவீங்க. மண்ணாசை பொன்னாசை சிறுசா சிறுசா பெருசா போகுது. அங்க இருந்து வந்திருக்கேன். ஆனா ஆளு நீ எப்படி வந்து ஆக்கினாலும் என்னையா சொல்ற? இந்த பேச்சை திட்டா போடுறீங்கல்ல. ஆமா, நோ ப்ராப்ளம். அது நமக்கு தேவையில்லை. பெருசு உள்ள நமக்கு திருத்த ஆக்க வேணாம். இந்த திருத்த பெருசா கொண்டு நினைக்காரு. சாமி, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கட்டும், உங்க மடமும் நல்லா இருக்கும். அந்த மிஷின் இன்னைக்கு எடுத்து வரலையாடா? பொறுமசாமி 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 அலைவா கோபப்படக்கூடாது. நல்லா இருக்கணுங்கய்யா. எனக்கு என் முன்னாடி தினமும் சண்டை வருதுயா. எதுனால சண்டை வருது? கபடி என்ன கப்பலிக்காக சண்டை வருது? கபடிங்க இல்லடா, இந்த குஞ்சத்து. அண்ணே அண்ணன் ஏதோ சொல்ல முடியல. ஐயா அந்த மருந்து ஒட்டுவலைன்னு சொல்லுங்க, விட மாட்டேன். நம்ம அடி அவருக்கே அப்படித்தாண்டா இருக்கு. அண்ணே அன்னைக்கு என்ன நேற்று சாமி, எனக்கு என் முன்னாடி தினமும் சண்டை வருது சாமி. அவ சொல்றா பொறுமசாமி 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 எல்லாரும் எதிர்த்து போவீங்களா? எனக்கு பெருசா ஆக்கிடணும் சாமி. கேட்கல. சரி வேணாம். இல்லறம் என்பதை அகற்றி துறவரம் என்பதை கைகொண்டு மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை முன்றை வைத்து கைகொண்டு நகரத்தை உண்டு அஸ்தமா சித்துகள் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிரபத்தில் பிரகாரியம் இஸ்தபம் அஸ்தபம் இதோட தன்மை குடும்பட்டு குடுவைகளே. அடிமா கடிமான்னா அவங்களாம் எங்க இருக்காங்க? அவங்க வந்து கலையில ஆள் இல்லை. நீ சொல்ற கடிமா கடிமா அக்காலத்தியா சம்பளம் ரொம்ப சேர்த்து வாங்கிட்டுருங்க. சரி, இப்போ ஒரு வருடம் இருக்கிறியே, நீ யாரையா? உண்மையிலே கேட்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கல? பொன்னாசை 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 மூன்றை வறுத்து கைகொண்டு கலகத்தை உண்டுன்னு பாக்குறியா? ஏன் தீபாவளிக்கு அப்பா வெடி வாங்கி தரேன் ஆரம்பிச்சியா? மூன்றை வறுத்துட்டியா? ஏற்கனவே ஒத்த காலத்துல செஞ்சீங்களா? காலைல செஞ்சாங்களா? ஒரு காலத்துல எதுவும் செஞ்சாருங்க. அதானே இல்லையா இல்லையா? அப்ப 52 கொண்டாட்டி யாரு இது? அது எங்க அப்பாயா? நீ போ நீ. அப்பா கூப்பிட்டு இதை வந்து எப்பயார் போன பெரிய விஷயம், காலையை வன்கொடுமை. அவங்க அப்பா வருதாப்பா? ஆனா உண்மையிலே அன்றைய காலத்துல நான் பாடம் படிக்கின்ற பொழுது எங்க அப்பா தான் என் கூடயே இருந்து அந்த பவுடர் போட்டு விடுறது. சாவடி கடைக்கு போகும்போது அப்போ பொம்பளை போகும்போது தன்னுடைய மகனுக்காக எங்க அப்பா பெண்களுடைய உள்ளாடையெல்லாம் கேட்பார், ஜவுளி கடையில் சிரிப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் எப்படியாவது பேர் வாங்க வேண்டும் என்று இவருடைய தந்தை அவருக்கு
பட்டு விடுவது என்பது இதுதான். புதுசாக வந்து ஒரு ரேஸுக்கு போகிற மாட்டை சின்ன கண்டை போட்டு வதங்கினாங்கன்னா மாடு திருப்பி கம்மாட்டில் பார்த்துக்க. அத்தை சொல்லிட்டு வந்தேன் சாமி. உங்களை விவரமா கேட்ட நீ யாரையா? இது குசும்பு தானே. நான் இப்போ போயிட்டு அனுசரித்து போயிட்டு நம்மளை காடி ஒன்றே நினைக்கிறாரு. நான் ஒரு பையன் தான் நினைக்கிறேன். என் தங்கச்சி வண்டி இருக்கு கிருபா. என்ன பண்றீங்க? ஏதோ பண்றீங்க. காலையில் கொடுக்குறான். சரி நான் போயிட்டு சென்று வருகிறேன். தொடரட்டும் உங்களுடைய வெற்றி பயணம். ஆத்தானுடைய அருளோடு ஒரு பணத்தை கரவாசத்தோடு திருவாகரன் தொடர்ந்து எம்ஜிஆருடைய நாடகத்தில் இருப்பான் என்பதை தெரிந்து கொள்ளும். வாழ்த்துக்கள் திருவாகரா. வாழ்க வாழ்க வாழ்க. போயிட்டு வாங்க தங்கம் போங்க. ஐயா வலை செய்து கிருபா. அவன் கூட சேராத சுதியை கற்று விடுவேன். நீ கத்தி கத்தி அழகா பாடுற அவன் மாதிரி ரெண்டு கண்ணே சந்தைக்கு வந்தாரடா நாரதரே சாகத்துணிந்தனடா உந்த தம்பி தம்பி சாகத்துணிந்தனடா உந்த தம்பி தம்பி என்னன்னா செய்வேனோ எப்பிரவி தம்பி என்னன்னா செய்வோமோ ரெண்டு பேரும் இந்த ஒரு ஏற்பட்டதா தம்பி படுவுள்ள எங்க கவுந்துக்கிட்டு சின்ன கண்டுபிடி பால் வச்ச மாதிரி எங்க வரையா ஒரு கேப்பாங்க கண்ணே. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்தார். சாமி சிறுசா பெருசா இருக்குன்னு இந்த பஞ்சாயத்தார் அவரை இங்க வர கடல் போனேன். அது யாருக்கு தெரியும்? லீஸுக்கு வாடகைக்கு 4000 எடுத்து வந்துருக்கேன். இந்த பின்னகர் யாரும் கேட்டேன். எங்க தோழி ஆடிப்படி வரவேற்று நகர்ந்து வாழ விழாடு 900 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் பின்பகருக்கு வார்த்தைகள் டென்ட் ராத்தா பாருங்க. காதலா
தலைவா பெண்மகளை எடுத்துரை தலைவி அழைக்குவார்கள் ஆசீர்வாதம் Thank you.